வண்டியை விடவில்லை, அவரும் கேட்கவில்லை. சரி மச்சான், நீங்கள் எதையாவது குடிங்க. சரி எங்கள் கூட வாங்க, அங்கே பக்கத்தில் தான் ட்ரிங்க்ஸ்லாம் தரானுங்க. நாங்கள் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம். வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு நல்லா குடின்னு குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணலாம். மச்சான் பாத்தியா, இவனுங்க காரியம் இல்லாதெல்லாம் நம்ம கைட்டி விட்டு போக மாட்டானுங்க. இதை பார்க்கறதுக்காக போயிட்டு ரெண்டும் நம்ம என்னமோ அதுங்களை கைட்டி விட்ட மாதிரி வந்து பேசுதுங்க பார். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, போகிற போக்கில் பார்த்தோம்டா. சரிடா நான் வரேன், ஆனால் நான் சைட் டிஷ் மட்டும்தான்டா சாப்பிடுவேன், வேற எதுவும் என்ன கம்பல் பண்ணக்கூடாது. சரிடா வாங்க ஃபர்ஸ்ட் போகலாம். சரி போலாம் வாங்க. காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவானால். நான் காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். கையை விடுங்க. என்னாச்சு வசந்தி, ஏன் இவ்வளோ கோவம்? ஒரு பேத்தி போனாலே ஒரு பார்ட்டிக்கு ஏதாவது கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டிங்களா? நான் கால் பண்ணி பார்க்குறேன், எடுக்கவே இல்லைங்க அந்த பொண்ணு. பயமா இருக்கு. அவ்வளோதானே, அதுக்கு ஏன் மூஞ்சை இப்படி வச்சுட்டு இருக்க? அவ பார்ட்டிக்கு போயிருக்கா, அங்க பிஸியா இருப்பா. அது மட்டும் இல்லாத நீ கால் பண்ணா சவுண்டே கேட்காதங்க. சரி இருக்கட்டும், இந்த டிரைவர் பையனாவது நம்ம காலை எடுக்கணும்ல. அவனும் ஃபோனை பண்ணி பார்க்குறேன், ஃபோனையே எடுக்க மாட்டாங்க அவன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவனே ஏதோ கவனக்குறைவா ஏதாவது விட்டுருப்பானோ. ஏங்க ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறீங்களா? வயசுக்கு வந்த பொண்ணை அனுப்பியிருக்கோங்க. டைம் என்ன ஆகுது? சரி லேட்டாக தான் வருவேன்னு சொல்லியிருக்கிறா, அது ஓகே தான். ஆனால் ஒரு கால் பண்ணியாவது எப்படி இருக்கேன், இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொல்லணும்ல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. இந்த டிரைவர் பையன் இருக்கிறானே, அவனும் ஃபோனை எடுக்கல. திருட்டு பையன். நீங்கள் ஃபோனை போடுங்க. இப்போ இந்த டிரைவர் பையனுக்கு இப்போ ஃபோனை போட்டு என்னன்னு கேளுங்க. வசந்தி அவசரப்படாத இரு. இதில் என்னங்க அவசரப்படாத? நம்ம புள்ளைய ஒன்றும் ஃபோனை பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. எங்கே இருக்கா ஏதாவது இருக்கா ஒன்றும் புரியல. இப்போ அந்த டிரைவர் பையனுக்கு ஃபோனை போட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க. சரி சரி இரு, அவனுக்கு ஃபோனை பண்ணி எங்க இருக்க என்ன பண்றீங்கன்னுட்டு கேட்குறேன். கேளுங்க. ஒரு பொட்டை புள்ளைய அனுப்பியிருக்கோம்னுட்டு ஒரு பயமே இல்லைங்க உங்ககிட்ட. சரி இருமா கேட்குறேன். என்ன இவன் ஃபோனை பண்ணா எடுக்கல, அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏங்க இப்போ என்ன எடுத்தானா? இல்ல வசந்தி, அவன் எடுக்க மாட்டான். ஐயோ ஐயோ ஐயோ. வசந்தி என்னாச்சுமா? ஏன் 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 இப்ப அழுற? ஐயோ ஒன்றும் ஆளை காணா, இவனும் ஃபோனை எடுக்கலைங்க. எனக்கு பயமா இருக்குங்க. வசந்தி என்னம்மா இது, சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் என் பேத்திலாம் ஒழுங்கா வந்துருவா. ஒருவேளை டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்கானோ என்னவோ. அழாதம்மா. இல்லை எனக்கு பயமா இருக்கு. என் பேத்திக்கு ஏதோ ஆயிடுச்சு. டேய் வாங்கடா. டேய் என்னடா இங்கே ஒரே டீ ஜூஸாக தான் இருக்குது, நம்ம ஐட்டத்தை காணோம். டேய் அங்க நடுவில் இருக்கு பாருடா. எங்கே இருக்குது? அது இருக்கு பாருங்க. ஐ ஆமா, இப்பதான்ப்பா எனக்கு உயிரே வந்தது. சரி உட்காருங்க வாங்க. மச்சான் கொஞ்சோண்டு குடிச்சு பாரு, எங்களுக்கு வயிற்ற வலிக்கும். ஐயோ வேணாப்பா, இதோ கையில் இருக்க இதுவே போதும் எனக்கு. அநியாயத்துக்கு நல்லவனா வாழ்வான் இவன். எனக்கு இதுவே போதும்ப்பா. டேய் நானும் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னடா? இல்லை உங்கள் அம்மா அப்பாலாம் யாரும் காணும், நீனும் உன் தங்கச்சியும் மட்டும்தான் இருக்கீங்க, அதான் கேட்கலான்னு இருந்தேன். ஆமாம் நானும் கேட்கணும்னு இருந்தேன் அதை. இல்லைடா, எங்கள் அப்பா அம்மாலாம் கொஞ்சம் ஊருக்கு போயிருக்காங்க, 2 நாள் முன்னாடியே போயிட்டாங்க. என் தங்கச்சி இது பிளான் பண்ணான்றதுனால நடக்குது. இதோ கேக் கட் பண்ணும் போது வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா, பரவாயில்லடா. உங்கள் வீட்டில் ஃப்ரீடமாக இருக்கீங்களே நீங்கள். எங்கள் வீட்டிலலாம் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லணும். ஏய் இதெல்லாம் வேணாண்டி, சும்மா கூட விளையாடாதீங்க. நானும் இதை குடிக்கவே மாட்டேன். ஹேய் அவ அப்படி தாண்டி சொல்லுவா, வாயில் ஊற்றி விடுறி, அப்பதான் அவளுக்கு பிடிக்கும். இப்போ அதான் நான் பண்ண போகிறேன். ஏய் வேணாண்டி, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏய் அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்களேன்டி, ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? ஏய் இதெல்லாம் ஒரு ஜாலிடி, இதெல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு தெரிய போகுது? இங்கே என்ன வேறு யாராவது பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க? நம்ம தானே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் சகஜம். அப்படி இல்லடி, நான் கூப்பிட்டதால தான் அவள் வந்தா. நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது?
அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இது ஜாலியாக என்ஜாய் பண்ணுற பார்ட்டி தானே. ஆமாம், அவள் மட்டும்தான் ஓவராக சீன் போட்டுட்டு இருக்கா. அவளையும் குடிக்க வச்சு ஜாலியாக டான்ஸ் ஆடலாம் வாங்க. ஐயோ, இவளுங்க விட மாட்டாளுங்க போல இருக்கே. ஏய் ஓடுற பர்றி புடி அவளை. இப்போ பிடிக்கிறேன் பாரு. எப்படி பிடிச்ச பாத்தியா? வா. ஏய் வேணா விட்டுருங்கடி, பாவண்டி அவ. ஏய் நீ முதல்ல அமைதியா ரெடி.